வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ எஸ்எஸ் கிச்சனில் நம்ம சோள தோசை ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, 1 டம்ளர் சோளம், 1 டம்ளர் இட்லி அரிசி அல்லது சாப்பாட்டு அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ 1 டம்ளர் சோளம், 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, வெந்தயம் 1 ஸ்பூன். இதை நல்லா ஒரு 4லேருந்து 5 டைம் கழுவணும். கழுவிட்டு ஊற வைக்கலாம். ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிக்கணுங்க. கழுவுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊற வைக்கலாம். ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறணும். இது 6 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நைஸாக அரைக்கணும். மாவை நல்லா நைஸாக அரைச்சி உப்பு போட்டு கலந்து ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாங்க. இப்போ மூடி போட்டு வச்சிட்றேன். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. தோசை ஊற்றலாம். தோசை பாருங்கள், இந்த மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். நான் இரும்பு கல் தான் யூஸ் பண்ணுவேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனியன் வச்சு இப்படி நல்லா தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். மதியம் நல்லா எடுத்து விட்டுறேன். எடுக்கிறப்ப அழகாக வரணும். நம்ம இரும்பு கல்லில் யூஸ் பண்ணுறோம். இப்போ தோசையை திருப்பி போடலாம். இப்போ சுவையான சத்தான சோள தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாமே ஆகும், நல்லாயிருக்கும். வேறு அரிசி தோசையே இல்லாமல் இந்த மாதிரி சோளம், கம்பு, பச்சைப்பயிறு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி தோசை செஞ்சால் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எஸ்எஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.